மேலும் அல்லாஹ் கூறுவான், நாம் முதலில் உங்களை படைத்தது போன்று நீங்கள் இப்போது தன்னந்தனியாக எம்மிடம் வந்துவிட்டீர்கள். நாம் உலகில் உங்களுக்கு வழங்கியவை அனைத்தும் உங்களுக்கு பின்னால் விட்டு விட்டு வந்திருக்கிறீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், முதல்ல உன்னை படைக்கும்போது நீ எப்படி இருந்த தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், உன் வெயிட்டு வெறும் 3 கிலோ. தூக்கி ஒன்று ஒரு இடத்துல போடுறதுக்கும் இந்த இடத்துல போடுறதுக்கும் ஒரு ஆள் வேணும். நீ பேண்டனா அதுலேயே இருக்கும், அதை எடுத்து சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும். உன் கையும் ஆடாது, வாயும் ஆடாது, உனக்கு பேசவும் வராது, ஒன்றும் வராது. உங்ககிட்ட அப்போ எந்த டிகிரியும் இல்லை, உங்ககிட்ட அப்போ எந்த பதவியும் இல்லை. அதே மாதிரி இப்போ இருக்க நீ. எப்போ? இந்த மௌத்துடைய நேரத்தில் எப்படி பணத்தை எப்படி வேணாலும் புரட்டி கழுவுறாங்களா? பணத்தை குளிப்பாட்டுறாங்களா? குளிப்பாட்டும் போது என்ன பண்ணுது? பணம் முரண்டு பிடிக்குதா? இப்படி பணத்தை குளிப்பாட்டுறதும் பிறந்த குழந்தைய குளிப்பாட்டுறதும் ஒன்று தானே. அப்போ ரெண்டும் ஒரே ஸ்டேஜ் தானே. அது பாட்டுக்கு பேன் இப்படி கிடக்குது, இது பாட்டுக்கு இப்படி கிடக்குது, போட்ட முறை கிடக்குது. கொஞ்ச நாளில் நீ வளர்ந்துட்டு ஒரு 4 எழுத்து படிச்சுட்டு அதில் கொஞ்சம் காசு சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் பதவி வந்த உடனே என்கிட்ட நீ திமிர் பண்ணுறியா? அல்லாஹ்விட்ட திமிர் பண்ணுறியா? அது அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் எவ்வளோ விரும்புகிறானோ அவ்வளோதான் நமக்கு ஆற்றலும் கொடுக்கப்படுது. அல்லாஹ் எவ்வளோ விதித்தானோ அந்த பதவிகள் மட்டும்தான் நம்மளால் அடைய முடியும். அதுக்கு மேலே நம்மளால் பதவி உயர்வும் அடைய முடியாது. அல்லாஹ் எவ்வளோ செல்வம் நமக்கு எழுதியிருக்கானோ அந்த செல்வம் தான் நமக்கு கிடைக்கும். இது எல்லாமே ஒரு நாள் நம்மளை விட்டு போயிடும். அந்த மௌத்து இருக்கும்போது போயிடும். அல்லாஹ் சொல்கிறேன், நான் போட்ட பிச்சை தான் அது கூட ஒன்றுது கிடையாது. அந்த பிச்சையை வச்சு தான் நீ திமிரு பண்ணிகிட்டு இருந்த. இப்போ என்ன தெரியுமா பண்ணிட்டேன்? அந்த பிச்சை இப்போ பிடுங்கிட்டேன். அது எல்லாமே இப்போ வீட்டில் வேறு ஆளுக்கு சொந்தமாயிருச்சு. இப்போ நீ தனியாக வந்துட்ட.